ரைஸ் ரவுண்டுக்கு 4 டீம் இருக்காங்க. பாரபட்ச பக்கமாக 4 பேருமே குழுக்களை போட்டுருவோம். குழுக்களை போட்டு எந்தெந்த டீமுக்கு மேட்ச் வரது முடிவு பண்ணிட்டாங்க. கரம்பக்குடி ராசி குரூப்ஸ், மங்கத்தேவன்பட்டி, அரணியார் நினைவு அறக்கட்டளை, கேசிசி. ஸோ இவங்களுக்கு குழுக்கள் போடுறாங்க. ரெண்டு மட்டும் ஐடியா ரெண்டு மட்டும் காவாலிப்பட்டி, குழுக்கள்ல இந்த ப்ரீசிங் மேட்ச் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மங்கத்தேவன்பட்டி வெர்சஸ் கேசிசி காவாலிப்பட்டி. ஸோ டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க காவாலிப்பட்டி. 5 ஓவர் மேட்ச், 4 பவுலர், பவர் பிளே எதுவும் கிடையாது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பாலா. செகண்ட் பால் நல்ல இடத்துல போட்டார். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ் கீழே வந்துருச்சு, ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு பந்து. லோ ஆயிடுச்சு, செம்ம லோ ஆயிடுச்சு பந்து. நியூ வெர்ஷன் செக்கில் காத்தி ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு. விக்கெட் கீப்பர் பாலா கையிலே விழுந்து போச்சு. பேக் டு பேக் ஒரு 4 விட்டு கொடுத்தாலும் அந்த பால் நான் கவர் பண்ண முடியல. அப்பதான் உள்ள வந்தேன். ஒரு பவுண்டரி போயிடுச்சு பாலா கையிலேருந்து. அவரோட விக்கெட்டை பிடிச்சி இப்போ காத்தியோட விக்கெட்டையும் அடுத்த பால்லேயே பிடிச்சாரு. நியூ பேட்ஸ்மேன் செக்கில் தமிழ் பேட்ல பட்டு கேரி ஆச்சா அப்படின்னு பார்த்தா இல்லன்ட்டாங்க. ஃபிளாஷி ஷாட் வெயிட் பண்ணி பண்ண பண்ணாரு. டாட் 2 ஓவர், எக்ஸலென்ட் ஓவர். முதல் ஓவர் நல்ல ஸ்டார்ட் கொடுத்திருக்காரு துரை. ஃபர்ஸ்ட் ஓவர் அதே 4 ரன் முத பால்ல கொடுத்த பவுண்டரி மட்டும் தான். அதுக்கு அடுத்து 2 விக்கெட்டை பிடிச்சிருந்தாரு. நான் சேகர் அந்த விஜய் இப்பதான் ஸ்ட்ரைக்கே வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரொட்டேஷனே பண்ண விடாம போட்டிருக்காரு. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் ரமேஷ் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைட்டாவே யாருக்கு வந்திருக்காரு. எக்ஸலென்ட் ஸ்டாப் வேற விக்கெட் கீப்பர்ட்ட டாட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த பவுலரும். ரெண்டாவது பால் தூக்க பார்த்தாங்க. லாப் பண்ணும்போது மிக்ஸ் அப் அண்ட் விக்கெட் கான். இங்க விக்கெட் பேருக்கு ரமேஷ் டு விஜய் லோபா போன கேட்ச புடிச்சிருக்காருங்க. டீப் கவர்ஸ்ல ஆள் வச்சு தூக்கிட்டாங்க. விஜயோட விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. நேர்ல நல்லா அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன், லாப் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் விஜய் ஆட்டமில் இருந்து வெளியே. இப்ப நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல முருகேசன் ஆட பாத்துட்டாரு. கொஞ்சம் கைக்கு போன கேட்ச மிஸ் பண்ணிருக்காங்க. சைட்ல ஓடி பிடிக்க வேண்டிய கேட்ச் அது கையில போட்டு ஆறா மாதிரி இருக்கு. முதல் பால் ஒரு மூவ் கிடைச்சிருக்கு முருகேசனுக்கு. இழுத்து போட சொன்னாங்க, போடாம இழுத்து போட்டாரு. டாட் பால போட்டிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் ஜெயபால் பேக் டு பேக் 2 பவுன்ஸ் நோ பால். ஃப்ரீ ஹிட் பால் திருப்பி கொடுத்தாரு. மிஸ் ஃபீல்டு காரணமா தாண்டி போயிடுச்சு. ஃபீல்டர் காலில் போட்டு போயிருக்கு. எக்ஸ்பென்சிவா கொண்டு போயிருக்காங்க. இந்த பேட்ஸ்மேனுக்கு ஒரு மூவ் ஆன் கிடைச்சிருக்கு. இப்ப ஸ்ட்ரைக்கில் இருக்க 2 பேருமே நியூ பேட்ஸ்மேன். ஆளுக்கு ஒரு 6 ஒரு பவுண்டரி. 2 ஓவர் முடிவில் 3 விக்கெட் விட்டுருக்காங்க. 18 ஆடி இருக்காங்க மங்கத்தேவன்பட்டி. நெக்ஸ்ட் ஒரு துரை போட வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் அதோ போட்டாங்க. கம்ஃபர்டபுளா ஆட முன்னாடியுமே கரெக்டான டைமிங்ல பேட்டை தூக்கி விட்டாரு. செகண்ட் பால் நல்ல பவுன்ஸ் இருந்துச்சு. வந்து எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்க்கல. ஸ்டிக் லைன்லயே பேக் ஆஃப்ல இருந்து போட்டாரு. நல்ல டெலிவரி ஓடமுல வாய்ப்பு இல்லாம விக்கெட் கீப்பரை விட்டு தராம ஸ்டாப் பண்ணி கொடுத்திருக்காரு. ஒரு ஸ்லோவர் ஆஃப் கட்டர் பெருசா டர்ன் பண்ண பார்க்கல. பட் பேச மட்டும் வேரி பண்ணி போட்டாரு. டாட் தேர்ட் டாட் போட்டாங்க. சரியா கரெக்ட் பண்ண முடியல. பேக்கப் கால் இருந்ததுனால தப்பிச்சாங்கன்னு சொல்லுவேன். 1 ஓவர் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி போட்டாங்க. கைக்கு பேருக்கு நாட் மேக்கிங் எனி மிஸ்டேக். ஜெயபாலோட விக்கெட்டையும் பிடிச்சிட்டாங்க. 3 ஓவர் முடிவில் 25 ஸ்கோர். 4 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் மங்கத்தேவன்பட்டி. அடுத்த நியூ தகுதி ஓவர் முதல் வீடு லேட் ஆஃப் பால் தடுத்துருக்காருங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகுதுன்னு பார்த்தேன், ஆகல. டோ விலகி இருக்கு. 2 ரன். ரெண்டாவது பந்து ஃபுல்லரா போட்டாரு. ஃபுல் பவர் வந்து ஆட பார்த்தாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. டைம் மிஸ் ஆயிடுச்சு. பேட்ல படல. போன பால் வைடு. மட்டும் போட்டாங்க. பெருசா கட் பண்ண பார்க்கல. விரட்டி வந்தாரு.
உளுத்தி வரக்க ஓடி வந்தாங்க. ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரே ரன் மட்டுமே. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் பிங்கோ சரவணன் வித்தே கொடுக்காம போட்டாரு. காலில் போட்டாங்க. ஒர்க் பண்ண பார்த்தாரு. ஒரே ஹேண்ட்ல விட்டு டாட் பாலிங்க. ரகு டு பிங்கோ. பாட்டம் மேன் பிளே. ஹெலிகாப்டர் தரையோட போயிருக்கு. லாங்கன்ல ஒரு ரன். சரியா பட டோ லேட் டைமிங் ஒரு ரன். ஹலோ ஓவர். ரகு அவர் வந்து போலரா வந்து நறுக்குன்னு போட்டு போயிட்டார். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 விக்கெட் விட்டுருக்காங்க. 32 ஆடி இருக்காங்க மங்கத்தேவன்பட்டி. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருக்கு பிலோ பாஸ் ஸ்கோர்னு சொல்லுவேன். ஓவருக்கு 10-11 ரன் ரேட் ஈஸியாக போகும் அடிக்கிற விண்டுக்கு. அடுத்த நியூ பவுலர் முத்து. முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர். நல்ல யார்க்கரோட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நல்ல பேஸோட வந்துச்சு பந்து. செகண்ட் பால். இதெல்லாம் ஈஸி பிக்கிங் பேட்ஸ்மேனுக்கு. தேர்ட் பால். நல்லா படுது அவருக்கு. ஸ்ட்ரைக் ஆஃப் ரொட்டேஷன் மாற்ற வரக்கூடாத நேரத்தை விட்டுருக்காங்க. எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. இல்லை இதுக்கும் ஓடி இருக்காங்க. அடிச்சிருக்காங்க வந்து. எஸ் ஃபிங்கர் கான் அப்பாங்க. ஸோ 2 தடவை வச்சிருந்தா 6 அடிச்ச பர்சன் ஸ்ட்ரைக்கில் வந்துருப்பாரு. 3 எடுக்க பார்த்தாங்க. பிங்கோ ஆன் ஸ்ட்ரைக். இருக்கு. ஐயோ ஐயோ மிஸ் ஜட்மெண்ட். அங்க அந்த மரத்துக்கு நடுவே போறப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஃபீலிங் பார்க்க வேண்டியது. 2 more remaining. லோட்டாஸ் பால். நேர்ல பவர போட்டாரு. ஜம்ப் பண்ணி பார்த்தாங்க. அவங்களையும் தாண்டி போயிருக்கு. தலையை தாண்டி போயிருக்கு. போன பால் விட்ட கேட்ச் டிராப்பிங் காஸ்ட்லியா மாதிரி இருக்கு. பிங்கோ கையில இருந்து ஒரு சூப்பர் 6 பார்க்க முடியுது. டார்கெட் டிசைடிங் பால். சரியா பல்ல டச்சா சொல்லிட்டே ஒன்னாரு. வெச்சோடி இருக்கிறது ஒரு ரன் பிளஸ் ரன் அவுட். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். டார்கெட் 50 ரன். சேசிங்காக துரை ஸ்ட்ரைக்ல. ஓப்பனிங் பவுலர் நவீன் பாபு. முதல் பால் டிபிக்கல் டெலிவரி நவீன் பாபு. டாட் பால் விக்கெட். செகண்ட் பால் வண்டர்ஃபுல்லி போல்ட். 1 more remaining. வெயிட் பண்ணி பேக் ஃபுட்ல கட் பண்ண பார்த்தாரு. ரொம்ப க்ளோஸா இருந்துச்சு. அவ்வளவு வித்து கொடுக்காம போட்டுருக்காங்க. நேஷனல் மூவ்மெண்ட் வேற இருந்துச்சு. 3 more remaining. சரியான டர்ன் எடுத்துச்சு. பாடியில் பட்டிருக்கு. 4th டாட் இன் ரோ. போயிடுச்சுங்க. கரெக்டா கொட்டாக்கி போச்சு. 6 ரன். இந்த தடவை பெருசா மூவ்மெண்ட் காட்டல. வெயிட் பண்ணாரு. பந்த குத்த விட்டு திரும்ப விட்டு தட்டி தான் விட்டாரு. தலையை தாண்டி போயிடுச்சுங்க. முக்கியமான ஒரு பந்து டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு. 6 பால் போட்டு 5 பால் டாட் போட்டு 1 பால் 6 கொடுத்திருக்காரு. நல்ல ஓவர். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர். ஸ்கோர் பாத்தீங்கன்னா 6. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் பிங்கோ சரவணன் வந்திருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பாலா ஸ்ட்ரைக்ல. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட். பியூர் டைமிங். கரெக்டா எடுத்தாரு. பாடி லைன்ல அரௌண்ட் விக்கெட்ல இருந்து வரும்போது இங்கதான் போட போறீங்கன்னு தெரிஞ்சு ரெட் பண்ணி அடிச்சிட்டாரு அந்த பந்த. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி. முதல் ஓவர் ரொம்ப எக்கனாமிக்கலா போட மாட்டாங்க. ஒரு 6 விட்டு கொடுத்திருந்தாங்க. இந்த கிரவுண்டுல நான் முதல்ல சொன்ன மாதிரி 10-11 ரன் ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட சேசபிள் டார்கெட் தான் 50 ரன் 5 ஓவருக்கு. தேர்ட் பால் நேரடிக்க பாக்குறாரு. தடுக்க முடியல. கையில போட்டு போயிருக்கு. பாலா விரட்டி வந்தாரு. நான் டாமினன்ட் சைட். அவர் அடியும் தடுக்க முடியல. 4 6 4 பக்காவா செட்டில் ஆகி நிக்கிறாரு இங்க பாலா. எந்த பாலுமே அக்கராஸ் ஆடி ரொம்ப கச்சா மச்சாலாம் அடிக்கல. கிளீனா அடிச்சிருக்காரு இந்த ஓவர். மைல்ஸ் இன்டு தி கிரவுடா இருக்கும். கமிட்டி இருக்க பக்கம் இருக்கு. மேன் இன் சப்ளைம் ஃபார்ம். எப்படி போட்டாலும் அடிக்க ரெடியா இருக்காரு. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான கிரவுண்டு. ஆப்போசிட் விண்டு. ஷார்ட் பவுண்டரி சைடு. பவுலர் கஷ்டப்பட்டிருக்காங்க.
முடியல, சிங்கிள் மாத்திட்டாங்க. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 33. முதல் பால் ஓவரில் கீழே வந்துருச்சு, பேசே கொடுக்காம போட்டாரு, குத்தி டிவைட் ஆயிருக்கு பந்து போதுமே. செகண்ட் பால் வைடு அடிச்சிருந்தாங்க, கொடுத்து போட்டாங்க. 6 ரன்னுங்க கவாஸ்ல, 6 ரன்னுங்க கிடைச்ச வித்தை யூஸ் பண்ணி. தேர்ட் ஒன் கடக்க விடல தமிழங்க துறை ஸ்டேக்ல போட்ட மேட்ச் லாங் ஆன்ல ஒரு ரன் அதே திசையில் மீண்டும் இல்லை. அங்கு ஒரு தடுப்பாளர் ஐயோ கலெக்ட் பண்ணி அடிக்கல. இந்த பால் ஹிட் விக்கெட் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக நானும் கவனிக்கல. ஸோ விக்கெட்டோட முடிஞ்சிருக்கு இந்த ஓவர். ஸ்கோர் இப்போ 43. 7 ரன் வேண்டாம் காவாலிப்பட்டிக்கு. கேசி நவீன் பாபு அவருக்கான செகண்ட் ஓவர். அடித்தாங்க, டிஃபிகல்ட் ஷாட், ரிஸ்க் எடுக்கல, சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக், நேரில் ஃபுல்லாக பேட் அவுட் ஆறு. தேர்ட் ஒன் மீண்டும் ஒரு மெடிக்கல் கட்டர் வெயிட் பண்ணி பிளேஸ் பண்ணாரு. அந்த கட்டு அந்த பேஸ் அதை அப்படியே யூஸ் பண்ணாங்க. பாயிண்ட் கட்டாங்க, சிங்கிள். பெரிய தரையோட அடிச்சாங்க, எடுக்கிறது கஷ்டம், நம்மளுக்கான வாய்ப்பு இல்லாம போச்சு. இப்ப விக்கெட் போயிருக்கு, 2ங்கிற கொடுத்துட்டு வந்தாரு பாலா. அடிக்கப்பட்ட பந்து 6 கடக்குமா இருக்கு, எடுத்துட்டே போயிடுச்சுங்க, மேட்சை முடிச்சு கொடுத்துட்டாங்க. So the match won by நல்ல வின் பதிவு காவாலிப்பட்டி. சில நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதல்ல திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக